மக்களே டைம் என்னாச்சு? 12:30 மணி மாதிரி இருக்குமா? 1 மணிக்கெல்லாம் அப்பா கரெக்டா சாப்பிட வந்துருவாங்க. சரி சரி சீக்கிரம் குடிங்க. சோனி, இந்த முறுக்கு நல்லா இருக்குல்ல? ஆமா சத்யா, அன்னைக்கு அந்த அண்ணனை பார்த்தியா? கண்ணுக்கு கூலிங் கிளாஸு, கைக்கு ரிப்பனு, அது இதுன்னு அப்படியே சூப்பராக வந்திருந்தாருல்ல. அவரை பார்த்து எனக்கு சரியான சிரிப்பு. ஆமா, அதுலேயும் அரைக்கால் டவுசர் வேற போட்டு நின்றுட்டு இருந்தாரா, எனக்கு சிரிப்பே அடக்க முடியல பார்த்துக்க. டேடி சத்யா, கொஞ்சம் மெதுவா தான் கொறியே முடி. அதான் பாருமா, கொறிச்சு கொறிச்சுன்னு ஏதோ எலி குறண்டிட்டு இருக்க மாதிரி இருக்கா. இப்படி சாப்பிட்டா தாமா மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கு. ஆமா, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணாம சாப்பிடணும் மக்களே. இதே மாதிரி போற இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இந்த அங்க காப்பி இருக்குல்ல, அதுல ஊற போட்டு சாப்பிடு. அதுல சாப்பிட நல்லா அழகா இருக்கும். நான் இப்படித்தான் திம்பேன். போமா ராணியக்கா, ராணியக்கா, வாமா தங்க பொண்ணு. ராணியக்கா, காய்கறிக்காரன் வந்திருக்கா, வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, வாங்கலையோ? அட, வந்தது கேட்கவே இல்லையே. எங்க அந்த பிள்ளைங்க தொட தொட பேசிக்கிட்டு இருக்கு. சரி சரி இருமா, நான் போய் பை எடுத்துட்டு வந்துடுறேன். அட, மதிய சாப்பாட்டு டைம் ஆச்சு, இந்த டைமுக்கு காப்பியும் முறுக்கும் தின்னுக்கிட்டு இருக்கீங்க, ஏமா? அது ஒன்றும் இல்லத்தே, 2 நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கியிருந்தோம்ல, அதான் சரி சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீங்களும் ஒன்று எடுத்து சாப்பிடுங்கத்தே. நல்லா தான் இருக்கு. எங்கக்கா வாங்குனீங்க? அதாம்மா, நீயும் அன்னைக்கு மாறிய சண்டை கட்டிட்டு இருந்தீங்க, அன்னைக்கு தான் இங்க எடுத்துட்டு வந்திருந்தான். அப்பதான் சத்யாவை நீயும் வாங்குவீங்கன்னு அனுப்பியிருந்தேன். பார்த்தா நீங்க ஒரே சத்தம் கட்டிட்டு இருந்தீங்க. அதான் சரின்னு அப்படியே விட்டாச்சு. சரி சரி, நீங்க போய் பேக் எடுத்துட்டு வாங்க, நான் உட்காந்து அப்படியே தின்னுக்கிட்டு இருக்கேன் 2 முறுக்க. சரிம்மா, காய்கறிக்கார போயிட போறான். போய் எடுத்துட்டு வர ஓடி வந்துடுறேன். சத்யா, இனி என்ன படிக்கிறதா இருக்க? இன்ஜினியரிங் காலேஜில் தாத்தே. இன்ஜினியரிங்கா? ஓ சூப்பர். அப்ப நம்ம வீட்லயும் ஒரு இன்ஜினியர் வந்தாச்சுன்னு சொல்லு. ஏன் தே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நாங்கெல்லாம் அந்த காலத்து டிகிரிமா, எங்க அந்த ஒரு டிகிரி படிக்கிறதுக்கே வரும்பாடு பட்டாச்சு. அந்த காலனாலும் வேல்யூ ஜாஸ்தி இல்லை தே. ஆமா, பின்ன சும்மாவா? தங்க பொண்ணு, போலாமா? போலாக்கா. ரூபால எடுத்துட்டீங்களா? எல்லாம் பைக்குள்ள இருக்கு தங்க பொண்ணு. சீக்கிரம் வா, காய்கறிக்கார போயிட போறான். சரிம்மா சத்யா, சோனி சாப்பிடுங்க, நான் பிறகு வரேன். சரி தே. மக்களே, அடுப்புல சோறு பொங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்படியே வடிச்சு விட்டுருங்கம்மா. அப்பா 1:15 சாப்பிட வந்துருவாங்க. குழஞ்சிருச்சுன்னா அப்பாக்கு பிடிக்காது, தெரியும்ல. சரி சரி, மறந்துடாம வடிச்சிருங்க, நான் போயிட்டு ஓடி வந்துடுறேன். காய்கறி, தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், பாவக்காய், வெண்டைக்காய், வாங்க. தக்காளி எல்லாம் விலை கம்மி. காலிஃப்ளவர், பாவக்காய், வாங்க வாங்க. வாங்கக்கா வாங்க. என்னப்பா தம்பி, காய்கறி எல்லாம் நல்லா இருக்கா? ஓ சூப்பர் காய்க்கா, வந்து பாருங்க. முன்னால அடிக்கடி வந்துட்டு இருந்தப்பா, இப்ப என்ன ஆளே காணல. எங்கக்கா, நாங்களும் அங்கங்க ஒவ்வொரு இடமா போயிடுறோமா, அங்கேயே நேரங்கள் ஆயிருது. அப்புறம் எங்க இந்த பக்கம் வர்றது? தங்க பொண்ணு, ராணியக்கா, எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்களோ? ஆமாம்மா, வீட்டுல காயெல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சா, அதான் தங்க பொண்ணு வந்து கூப்பிட்டா. சரி நானும் வந்துட்டேன். ஏன் தங்க பொண்ணு, எனக்கு ஒரு குரல் கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல? ஏன் ஒத்த ரோசா, உங்களுக்கு நான் கூப்பிடலன்னா காது கேட்காதோ? உங்க வீடு இங்கே தான் பக்கத்துல இருக்கு, ராணி அக்கா வீடு தான் கொஞ்சம் தள்ளி இருக்கு, அதான் போய் கூப்பிட்டு வந்தேன். ஆமா, காய்கறி எல்லாம் வாங்க வந்த நீங்க எங்க பையையும் காணோம், ரூபாயும் காணோம். அதெல்லாம் கேட்க கூடாது. தம்பி, என்ன காய் வச்சிருக்க? சீக்கிரம் கொண்டா. எல்லா காயுமே இருக்குக்கா, என்ன வேணுமோ பார்த்து சொல்லுங்க, கிலோ இடையில போட்டு தரேன். கட்டுப்பா, எல்லா காய்கறியிலையும் அப்படியே ஒரு 1/4 கிலோ கட்டு. ஏக்கா ராணியக்கா, முன்னாடியே வந்துட்டீங்களோ? ஆமாம்மா மாறி. என்ன மாரியக்கா, உங்க தோட்டத்திலே அத்தனை காய் விளையுது, நீங்களும் இங்கே வந்திருக்கீங்க? எல்லா நேரமும் காய்கறி இருக்குமா வள்ளி, அதான் 4 காய் வாங்கிட்டு போயிடலான்னு ஓடி வந்தேன். என்ன ஷில்பா, நீ ஏன் இங்க வந்த? செல்வன் கிட்ட சொன்னா வாங்கி கொண்டு வந்து தர போறாரு. இல்ல தங்க பொண்ணு, அவங்களுக்கு ஆபீஸ்ல ஆடிட்டிங் இருக்கா, அதான் நானே வாங்கிடலான்னு வந்தேன். தம்பி, எனக்கு 1 கிலோ பெரிய வெங்காயம், 2 கிலோ தக்காளி, 1/4 கிலோ முள்ளங்கி, 2 பாவக்காய், 2 முருங்கைக்காய், இதெல்லாம் போடுப்பா. சரிக்கா, போட்டு தரேன். ஏக்கா பை கொண்டாங்க. என்னக்கா, நீங்களும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, என்ன ஏதுன்னு சொல்லுங்க. ஏப்பா தம்பி, காயெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கா? பார்த்தா அப்படியே ஒன்றும் தெரியலையே. ஏக்கா, நான் அந்த மாதிரி காயெல்லாம் கொண்டே வர மாட்டேக்கா, வாரத்தை நல்ல பொருளாக தான் கொண்டு வந்து தரது தான் என் பழக்கம். இப்படித்தான் சொல்லுவீங்க, ஆனா மேலாக நல்ல காய்கறியை வச்சுட்டு அடியில இருக்க அழுகி போனதெல்லாம் எங்க தலையில கட்டிடுறது எங்களுக்கு தெரியாதா? ஏக்கா, இந்த மாதிரிலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, வேணும்னா வாங்குங்க, வேண்டாட்டி விட்டுருங்க. நாங்களே எடுத்து போடுறோம், நீங்க தொட்டு பத்து தானே வாங்குறீங்க. ஏ ஒத்த ரோசா, எதுக்கு இங்க தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்கீங்க? வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. அட இல்ல தங்க பொண்ணு, சொல்றேன், நிறைய பேர் அப்படித்தானே செய்யறாங்க. ஏக்கா, யார் வேணாலும் அப்படி செய்யலாம், ஆனா நான் அந்த மாதிரி இல்ல, பாத்துக்கிடுங்க. ஏக்கா போதுமா, வேற என்னக்கா வேணும்? இல்ல தம்பி, எனக்கு போதும். ரூபாய்
ரூபா தரீங்களா? நாளைக்கு தந்துடுறேன். ஐயோ, அவ்வளோ ரூபா கொண்டு வரலையேம்மா வள்ளி. தங்க பொண்ணு, நீ கொண்டு வந்திருக்கியா? நீங்க வேறக்கா, என் மாமியார் அளவா 100 ரூபா தான் கொடுத்து விட்டுருக்கா. சீலு, நீ வச்சிருக்கியா? ஐயோ இல்லையேக்கா, நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா கொண்டாந்திருப்பேன். இவ இருந்தாலும் கொடுக்க மாட்டா. ஏன் ஒத்த ரோசா, காய்கறி வாங்க வரீங்கன்னு தெரியும், அதுக்குன்னு ரூபா கூடவா எடுத்துட்டு வர முடியாது? என்ன நீங்க அப்படியே ஓசிலேயே வாங்கி வாங்கி எல்லாம் பண்ற மாதிரி இதையும் பண்ணிடலான்னு வந்தீங்களோ? தங்க பொண்ணு, பேசாம இரு நீ. ஏப்பா தம்பி, இந்த வேஸ்ட் ஆகுற பழைய காய்கறி எல்லாம் என்ன செய்வீங்க? அதெல்லாம் அப்படியே ஆடு மாடுகளுக்கு கொட்டி விட்டு போக வேண்டியதுதாக்கா. அது என்ன செய்யறது? ஓ அப்படியா? தெரிஞ்ச காலங்களுக்கு கொடுப்பீங்களா இல்ல எங்கள மாதிரி யாராவது கேட்டாலும் கொடுப்பீங்களாப்பா? அது எதுக்கு மாதிரி உனக்கு? அது ஒண்ணு இல்லக்கா, வெயில் காலம் ஆயிடுச்சு பாத்துக்கிடுங்க. அதனால புல்லெல்லாம் அவ்வளவு இல்லல்ல, அதான் இந்த மாதிரி வீணா போகிற காய்கறி குப்பை தொட்டிக்கு தானே போகுது. அதுல கொஞ்சம் நல்லதெல்லாம் நம்ம மாட்டுக்கு போட்டா அது வயிறு ரொம்ப இல்லையா, அதுக்கு தான். ஏக்கா, தெரிஞ்ச ஆளுக்கெல்லாம் கொடுக்கறது இல்ல. அப்படியே போற வழியில ஏதாவது இருந்தா கொட்டி விட்டு போயிருவோம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் இங்கே கொண்டாந்து தாரேன், எடுத்துக்கிடுங்க. ஆமா தம்பி, அந்த வாயிலா ஜீவனுக்கு ஒருவேளை வயிறு ரொம்பறதுக்கு நீ ஒத்தாசையா இருந்தனா உனக்கு அது புண்ணியமா போகட்டும். தங்க பொண்ணு, மாரியக்கால பாத்தியா எப்படி சூட்சமா வந்து காய்கறி வாங்குற மாதிரி இதை வாங்கிட்டு போறத? எக்கா, அவங்க வெயிட் மாட்டுக்கு கேக்குறாங்கக்கா, அதுல என்ன இருக்கு, பேசாம இருங்கக்கா. சரி சரி தம்பி, எனக்கு அப்படி காயில கட்டு, ரூபாவை நாளைக்கு வாங்கிக்க. ஏக்கா, நான் கடை நல்லா கொடுக்கறது இல்லக்கா. ரூபா இருந்தா வாங்குங்க, இல்லாட்டி விடுங்க. என்னது இல்லாட்டி விடுங்களா? ஏய், அழுகி போன காய்கறியை வச்சுட்டு என்ன திமிரு உனக்கு? அட போமா, வேலையை பார்த்துக்கிட்டு. ஒரு காய்கறி வாங்க துப்பு இல்ல, வந்து தொணங்கிட்டு போ அந்த பக்கம். காய்கறி காய்கறி காய்கறி. பாத்தீங்களா ராணி அக்கா, அவனுக்கு என்ன ஒரு திமிருன்னு? வள்ளி, வர போற எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பேசக்கூடாதுமா. நீ கொஞ்சம் பதமா கேட்டிருந்தா அவன் கொடுத்துருப்பான். ஆனாலும் ஒத்த ரோசாவுக்கு இவ்வளவு வாய் கூடாது. ராணி அக்கா, நாளைக்கு தங்கராசு பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க வாரீங்களா? ஆமாம்மா, போலாம். நீங்களாம் வந்துருவீங்கல்ல? வந்துருவோம்க்கா. நீங்க போகும்போது சொல்லுங்க, நாங்களும் அப்படியே வந்து மண்டப வாசல்லயே இருக்கோம். சரிம்மா, நான் அப்படியே கிளம்புறேன். அவங்க 1 மணிக்கு சாப்பாட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் போனா தான் போட்டு தர முடியும். அப்புறமா வாரேன். என்ன? வாரேம்மா, மாறி வாரேன். ஆவட்டுக்கா. சரிம்மா, நானும் அப்படியே கிளம்புறேன். ஆடு மாட்டுக்கெல்லாம் தண்ணி காட்டணும். பூமாரியும் ஒத்தையில இருந்து கஷ்டப்படுவா. சரிக்கா. தங்கப்பொண்ணு, மாரியக்காலையும் ராணியக்காலையும் பாத்தியா? அப்படியே வார மாதிரி வந்து வேணுன்றதை வாங்கிட்டு உடனே கிளம்பி போறது. எக்கா, அவங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்புறாங்க. பின்ன இங்கே நின்று நியாயம் பேசிட்டு இருப்பாங்களா? போங்கக்கா. சரிக்கா, நானும் கிளம்புறேன். இல்லைன்னா என் மாமியார் ஊரே என்ன தேடிட்டு வந்துடும். வாரேன் ஷில்பா, வாரேன். சீலு, பாத்தியா எப்படி ஆளாளுக்கு வந்து அவங்க ஜோலி முடிச்சிட்டு போறத? ஆமா, நீ உண்மைக்கே காசு கொண்டு வரலையா என்ன? எக்கா, கொண்டு வரலக்கா. நீங்க சொல்லிருந்தீங்கன்னா அப்பவே கொண்டாந்துருப்பேன். சரிக்கா, நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். ஆமா, அவளுக்கு வேணும்னா காசு கொண்டாட தெரியாது. எப்ப பார்த்தாலும் நம்ம தலையில தான் மிளகா அரைக்கி வாழுங்க. சீலு, ஏ சீலு, சீலு, எப்படி கண்டுக்காம போறா பாரு. இருக்கட்டும், செல்வா கிட்ட சொல்லி உன்னை நான் கவனிச்சுக்கிறேன்.